வீடியோ போட்டுக்கிறேன். எந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் செலவு வைக்காமல் இருக்கும்ட்டு அதோட வீடியோ கண்டினியூ தான் அது. இந்த மிஷின் ஒரு மாடலு, அது இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த மிஷின் இருக்கும்போது இந்த மிஷினை காமிச்சு ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். இந்த மிஷினும் வந்து அட்டை வச்சு செட் பண்ணுற மிஷினே தான். என்ன ஒரு இதுனா, இந்த இடத்துல 2 பேரிங் வரும், இங்கே ஒன்று இங்கே ஒன்று வரும். 2 பேரிங்கு சாஃப்ட்டுக்குள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேரிங்ஸ் வருவோம், எந்த புஷ் இதில் இருக்காது. ஸ்ட்ரெயிட் பேரிங் சொருவி வச்சுருப்போம். ஸ்ட்ரெயிட் பேரிங் சொருவி வைக்கிறதுல இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, மிஷினில் அருமையாக ஓடும். இந்த மிஷினு என்னன்னா ஒரு 2 வருஷத்துக்குள்ளே இந்த சாஃப்ட்டும் பேரிங்கும் போயிடும். அதுதான் இதில் ஒரு பிரச்சனை. ஏற்கனவே வீடியோ போட்டுக்கல, அதோட கண்டினியூ தான் அது. இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேரிங் போகிறதுனால அந்த பேரிங் உட்கார இடத்துல வந்து உழண்டு போக அதிக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உழண்டு போகுது, கண்டிப்பாக உழண்டு போயிடுதில்ல. அதனால தான் இதில் வந்து இந்த சாஃப்ட்டு பேரிங் பார்த்தோன்னா 4 பேரிங் ஒரு சாஃப்ட்டு 2800, அதுக்கு ஒரு 6 24, அதுக்கு ஒரு 2400, மொத்தம் ஒரு 6 ரூபா அதுக்கு செலவு வந்துடும். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 6000 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இதில் வரும். ஆனால் வந்து மிஷின் பக்காவாக ஓடும். இதில் வந்து ஃபால்ட்டுன்னு மைனஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சாஃப்ட்டும் பேரிங்கும் வந்து போயிட்டே இருக்கும். ஒரு 2 வருஷமோ 1 வருஷமோ ஓடுற பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி போயிடும். இதுதான் இதில் ஒரு மைனஸு. ப்ளஸ்னால் நல்லா லோடு தள்ளும். நல்லா இது வந்து அட்டை வச்சு செட் பண்ணுற மிஷினே தான். இது வந்து நல்லா லோடு தள்ளும், நல்லா ஃப்ரீயாக லோடு நல்லா பக்காவாக தள்ளும். இதில் தான் இது ஒரு ப்ளஸ் வந்து அதுதான். மற்றபடி இந்த மிஷினும் சூப்பராக ஓடும். இந்த மாடலும் அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாடல் மாறும் மிஷினு, அதுதான். மொத்தம் ஒரு 4 மாடல் இருக்குது, அவ்வளோதான். ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை. ஒவ்வொரு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா பரவாயில்லாம். ஒரே ஒரு நண்பர்கள் வேண்டுகோள், எப்போ அட்டாச்சி பிளேட் செட் பண்ணிங்கனாலும் சரி, காலையில் டைமில் யாரும் இல்லாதப்போ மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கிறப்ப போய் பிளேட் செட் பண்ணுங்கள். டென்ஷன்லையோ பதட்டத்துலேயோ போய் பிளேட் எப்பயுமே சீட்டிங் பண்ணாதீங்க. பிளேட் அட்டாச் செட் பண்ணுற மிஷின் பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் பிளேட்டு சீட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதிகபட்சமாக 7 மணிலேருந்து ஒரு 9க்குள்ளே செட் பண்ணிடுங்க. யாரும் இல்லாதப்போ கழட்டி செஞ்சு யாரும் டென்ஷன் ஆகக்கூடாது. பிளேட் சீட்டிங் பண்ணுறக்குள்ள மெயின் விஷயம், பிளேட்டு சீட்டிங் பண்ணுறதுல டென்ஷன் ஆனிங்கனாவே பிளேட்டு சீட்டிங் ஆகாது. பொறுமையாக நிதானமாக மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கிறப்ப பிளேட் செட் பண்ணி பாருங்கள். உங்களாலேயும் செட் பண்ண முடியும், எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக பொறுமையாக நிதானமாக செய்யுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. பிளேட் சீட்டிங் பண்ணும்போது இதில் ஒன்று மட்டும் டென்ஷன் ஆனிங்கன்னா உங்களால் சீட்டிங்கே ஆகவே ஆகாது. ஓகே நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி.